இது 12 வோல்ட் டிசி மோட்டரோட ஆர்மேச்சர் பகுதி. இந்த ஆர்மேச்சரில் மொத்தம் 3 ஸ்லாட் இருக்குது. 3 ஸ்லாட்லேயும் காயில் போகிறதுக்கான பள்ளங்கள் இருக்குது. ஒவ்வொரு போலுக்கும் ஒவ்வொரு காயில் வர்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, டிசைன் பண்ணவங்க பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஆர்மேச்சரில் காம்படேட்டர்ன்ற பகுதியில் இதில் எத்தனை ஸ்லாட் இருக்கோ அத்தனை காம்படேட்டர் இருக்கிற மாதிரியான டிசைன் இது. இதில் எத்தனை பள்ளம் இருக்குது, அத்தனை பள்ளத்துக்கு அத்தனை காம்படேட்டரோட கனெக்ஷன் இருக்குது. 1 2 3 மொத்தம் 3 கால் இருக்குது. அதுக்கான 3 லெக் இருக்குது. இப்போ நான் முதல்ல ஆரம்பிக்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னாக்கா, இதிலிருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த பின்னிலிருந்து இன்சுலேஷனை நீக்கிட்டு காயில் ஒயரை சுற்ற ஆரம்பிக்கிறேன். இது இங்கிருந்து இந்த பள்ளத்து வழியாக போய் பக்கத்து ஸ்லாட் பள்ளத்து வழியாக வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். மொத்தம் எத்தனை சுற்றுனாக்கா 162 டர்ன்ஸ் 32 கேஜி ஒயரால் சுற்றுறோம். இதை சுற்றிக்கிட்டே வரும்போது 100 சுற்று வந்ததும் வர்ற எண்டை கொண்டு வந்து இந்த அடுத்த செக்மெண்ட்டில் கனெக்ட் பண்ணுறோம். முதல் செக்மெண்ட்டில் ஆரம்பித்து அடுத்த செக்மெண்ட்டில் வந்து கனெக்ஷனை கொடுத்துட்றோம். கனெக்ஷனை கொடுத்துட்டு திருப்பியும் அதே பார்த்தா போய் அடுத்த ஸ்லாட்டில் அதே மாதிரி 132 சுற்று சுற்றுறோம். சுற்றி முடித்ததுக்கு பிறகு அந்த கனெக்ஷனை அடுத்த செக்மெண்ட்டில் கொடுக்குறோம். இதுலேருந்து ஒரு 132 சுற்று சுற்ற போகிறோம். எப்படி சுற்றுறோன்னா ஒன்று ஒன்றா எண்ணி சுற்றிக்கிட்டே வர்றோம். சுற்றிக்கிட்டே வந்து முடிகிற கனெக்ஷனை எப்போ முதல்ல ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த ஸ்டார்ட் பண்ண கனெக்ஷனில் கொண்டு வந்து 132 சுற்று முடிஞ்சு 163 சுற்று முடிஞ்சதும் அதில் இதை கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு இன்சுலேஷன் வார்னிஷ் ஊற்றி காஞ்சத்துக்கு பிறகு ஃபீல்டில் கனெக்ட் பண்ணோன்னாக்கா ஃபீல்டில் உள்ள மேக்னெட்டை வச்சுட்டு 12 வோல்ட் கனெக்ஷன் இந்த காம்படேட்டர் வழியாக கனெக்ட் ஆகி 12 வோல்ட் கொடுத்ததும் மோட்டர் ரன் ஆகும்.